ஜனா தன் சாவை சட்டை பையில் வைத்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு போதைப் பொருளான கூல் லிப்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை மவுத் ஃப்ரெஷ்னர்னு தப்பாக யோசிச்சுட்டு தான் இப்போ பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையாலுமே ஒரு ஸ்மோக்லெஸ் டொபேக்கோ ப்ராடக்ட், அதாவது புகையில்லாத புகையிலைன்னு இதை சொல்லுவோம். இப்போது இந்த கூல் லிப்ஸ் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா டொபேக்கோன்ற ஒரு போதைப் பொருள் இருக்கும். அப்புறம் பாக்கு, சுண்ணாம்பு, அதோட ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மென்தோல், ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த கூல் லிப்ஸில் இருக்கும். இந்த கூல் லிப்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுற போதைப் பொருள் என்னன்னா நிக்கோட்டின் அப்படின்ற போதைப் பொருள் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கூல் லிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கூல் லிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ண முன்னாடி இதை பற்றி தவறான அவங்களுக்கு இருக்கு. என்னன்னா, இந்த கூல் லிப்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் போகும், ரிலீஃபாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு தப்பாக யோசிச்சுட்டு இந்த கூல் லிப்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கூல் லிப்ஸால் ஏற்படுற பின்விளைவுகள் மிகவும் கெடுதியானதாக காணப்படுது. இந்த கூல் லிப்ஸை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோன்னா மவுத் கேன்சர், அப்புறம் மவுத் அல்சர், அப்புறம் மவுத் ஒயிட் பேச்சஸ், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூல் லிப்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களோட பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கூல் லிப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கூல் லிப்ஸோடு நிறுத்திக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. கூல் லிப்ஸ்ன்ற போதைப் பொருள் மற்ற போதைப் பொருள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை அடிக்ட் ஆகும். சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம லைஃபே இழக்கக்கூடாது. ஸோ குவைட் டுடே, லைவ் ஹெல்தி, ஸ்டே சேஃப். Thank you.